எல்லாத்துக்குமே இதுதான் மெஷர்மெண்ட் கப்பு. இதில 1½ கப்பு கருப்பு கவுனி அரிசிய கழுவி காய வச்சு, அத வந்து நான் இந்த மாரி பவுல்ல எடுத்து வச்சிருக்கேன். அடுத்து இதில கொஞ்சம் குறைவா கொள்ளு, இதே அளவு பார்லி. பார்லியும் கொள்ளும் சேம் மெஷர்மெண்ட் தான். அதிலிருந்து பாதி அளவு பாசிப்பருப்பு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த பாசிப்பருப்புல பாதி ஜீரகம் அண்ட் மிளகு. ஜீரகம், மிளகு 2ம் வந்து சேம் குவான்டிட்டி தான். ஆனா மிளகு காரம் வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ட்ரை கார்லிக் கிடைச்சதுன்னா அதே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லன்னா கார்லிக்க குட்டி குட்டியா கட் பண்ணி ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் இப்போ 1 பை 1 எல்லாமே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். லோ ஃப்ளேம்ல வச்சு தான் வறுக்கணும். அரிசியும் கொள்ளும் மட்டும் ஒரு 3 to 4 மினிட்ஸ் ஆகும். மத்ததெல்லாம் கொஞ்சம் ஓரளவு சீக்கிரமாவே வந்து வறுபட்டுரும். இந்த கார்லிக் மட்டும் இந்த மாரி சாப் பண்ணிட்டு நீங்க சிம்லயே வச்சு வறுத்தீங்கன்னா, கொஞ்சம் நல்லா கிரிஸ்பியா வரும். கொஞ்ச நேரம் வறுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு அந்த சூட்லயே அப்படியே வச்சுருங்க. தண்ணியும் இல்லாம அதே மாரி நல்லா கிரிஸ்பியாவும் அந்த பூண்டு இருந்தா தான் உங்களுக்கு அரைக்கும்போது வந்து அது பவுடர் கன்சிஸ்டன்சில வரும். ஸோ இப்ப அதையும் கொட்டியாச்சு. நல்லா எல்லாமே ஆறிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம இத வந்து நல்லா அரைச்சுட்டு, அத வந்து ஒரு பாட்டில்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 10 நாளைக்கு ஒரு தடவ இந்த மாரி அரைச்சு வச்சுக்கலாம்.